ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டான் 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 மாங்கா சாப்டர் 37 அண்ட் 38 தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ லேட்டாக போடுறேன்னு கேட்காதீங்க, நேற்று என்னால் கொஞ்சம் முடியல, ஸோ அதனால தான் போடல. ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டரை ஓப்பன் பண்ணால் நம்ம மோமோ வந்து என்ன எலோடா இதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. நம்ம மோமோவும் இந்த ஃப்ளோர் வந்து மண்ணை மாறிடுச்சு, இங்கேருந்து வெளில போகணுன்னு சொல்லிட்டு அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அங்கே செவுத்தை பிடிச்சி பறந்து வெளில வருவா. வெளில இருந்த கெல்ட்டு மூதவிங்களும் வந்து பேட்டை வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க, மறுபடியும் அடித்து உள்ளத்தில். இங்கே நம்ம மோமோவும் முக்கி வெளில போகலான்னு அங்கே அந்த தாய்க்கழிவு ஒரு மீதி சைடில் இருந்த 2 குத்து, அவ்வளோதான். நம்ம மோமோ அங்கே தெரிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த கேரட்டு கும்பல் ஒரு டைலாக் சொல்லும், இங்கேருந்து உன்னை வெளில போக விட முடியாது, நீ எங்களோட கிரேட் சர்பண்டோட ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மோமோவும் இது சுத்தமாக நல்லதுக்கே இல்லை, ஏதாவது பண்ண டர்போ கிராணி அப்படின்னு நம்ம டர்போ கிராணி கிட்ட கேட்பா. அடுத்த சீன்லேயே நம்ம ஜிஜி அப்புறம் ஓக்கு வந்து எங்கே அங்கே பார்க்குறீங்க, வாங்க நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கெல்ட்டு முதவிங்களோட சேர்த்து டேபிளோட பின்னாடி வச்சு தள்ளிடுவாங்க. கீழே விழுந்த கெல்ட்டு முதவிங்களும் கதறுவாங்க, நம்ம இந்த சேண்டில் மாட்டிக்கிட்டோம், இது நம்ம கிரேட் லார்டோட டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஜி அப்புறம் ஓக்கு வந்து இங்கே மோமோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்குவோம், இதுதான் நம்மளுக்கு கிடச்ச வாய்ப்பு மோமோ, உன்னோட பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோ அங்கே கையை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பா. இவங்க எல்லாரும் வெளில வரது கட்டி அங்கே மண் வந்து இவங்க எல்லாரையும் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாரும் அப்படியே ஃப்ளையிங்லேயே அடியில் போவாங்க. விழ ஆரம்பித்தவங்க நேராக ஆளுக்கு ஒரு வீடுன்னு பார்த்து கரெக்டாக போயிட்டு விழுவ, இங்கே நம்ம மோமோ வந்து ஓக்கிட்ட, தம்பி ஓகேவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஓக்குவோம் ஏதோ பரவாயில்ல அப்படின்னுவான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்குவோம் இங்கேருந்து நம்மளால் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மோமோ என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்ப்பா. அப்புறம் தான் கைஸ், இந்த ஒவ்வொரு டைலாகையும் படித்து அப்படியே சொல்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, டைமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்பயும் போயிடலாம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எதுக்குறா கீழே பார்க்குறாங்கன்னு பார்த்தா, கீழே ஒரு வீட்டில் தான் நம்ம ஜிஜி தொங்கிட்டு இருப்பாப்புல. இப்போ அவன் எப்படி தொங்கிட்டு இருக்கான்னு காட்டுறாங்க. எனக்கு இந்த பேனலை பார்க்குறப்போ இன்னொரு மாங்காய் தான் ஞாபகம் வந்தது. எத்தனை பேர் உசுமாக்கி மாங்காய் படிச்சிங்கன்னு தெரில, பட் அதுலேயும் இந்த மாதிரி ஸ்பைரல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தப்போ எவன்டா இந்த கதையை எழுதி சைக்கோத்தனமாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. பட் அனிமி சூப்பராக இருந்தது. யாருக்காவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் அனிமி பாருங்கள். மாங்காய் ஆனால் இன்னும் பயங்கரமாக கொடூரமாக இருந்தது. ஸோ விருப்பப்பட்டவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலில் அந்த உசுமாக்கி மாங்காய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதா இல்லை. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. நம்ம ஜிஜியும் காப்பாற்றுக்கடா அப்படின்னு சொல்லி கத்த, நம்ம ஓக்கும் மோமோவும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மோமோ அவளோட பவரை வச்சு எப்படியாவது கை கொடுத்து தூக்கிடலான்னு பார்க்க, ஒரு நுள் இடையில் மிஸ் ஆகி நம்ம ஜிஜி வந்து ஒரு பொருள் மேலே விழுவாப்பில். அப்படி எது மேலடா விழுந்திருக்கான்னு பார்த்தா இந்த கருமத்து மேலே தான் விழுந்திருப்பான். நம்ம மோமோவும் என்ன கருமண்டா இதுன்னு சொல்லிட்டு எட்ட போவான். அதுக்கப்புறம் இந்த தாய் கழிவு பண்ணுறது தான் செம்ம சிரிப்பாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பாம்புகிட்ட பேசிகிட்டு இருப்பா. அது பாம்பு இல்லை, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நாங்களாம் உங்களோட ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி அவங்க எங்கள் கூட இருக்கிறதுனால அவங்களை கீட்டோ ஃபேமிலின்னு நினச்சிடாதீங்க, அவங்க தான் அவங்களோட ஆஃபரிங்ஸ், அவங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த டைமில் நம்ம மோமோ வந்து ஜிஜியை வந்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து ஒருவேளை அந்த கதை வந்து உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம டர்போ கிராணி சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் குராகிரி அப்படின்னு சொல்லுவான். இது வந்து ஒரு டெத்வாம். இதை வந்து நீங்கள் சில கார்ட்டூன்ஸ் இல்லை வேறு ஏதாவது அனிமியில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய இதை காமனாக போட்டு தான் காட்டுவாங்க. அதை பற்றி எதுவும் பெருசாக இல்லை, வாங்க பார்க்கலாம் கதையை. இங்கே இந்த தாய்க்களையும் லபலான்னு கத்திட்டு அவங்க 3 பேரையும் சாப்பிடு அப்படின்னதும் அங்கே நம்ம மோமோ வந்து இந்த கிளவி அசிங்கசியமாக ஊற்றிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம மோமோ வந்து சொல்லுவா, அது ஒன்றும் கடவுள் இல்லை, அது சாதாரண அர்த்வாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மறுபடியும் இதை கேட்காம அதுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்குது. இவ்வளோ நேரம் லபலபான்னு கத்திட்டு இருந்த கீட்டோ ஃபேமிலியில் போயிட்டு ஒருத்தனை சாப்பிட்றோம். இதை பார்த்த மற்றவங்களுக்கு ஷாக் ஆகிடும், நம்மளுக்கும் ஷாக்கு தான். அது வந்து அவங்கள சாப்பிட்டதை பார்த்ததும் இங்கே அந்த தாய்க்கல்வி என்ன கருமண்டாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும். இப்போ தான் அந்த வாமோட எக்ஸாக்ட் சைஸை காட்டுறாங்க. நிஜமாக செம்ம பெருசாக தான் இருக்குது. நம்ம ஜிஜியும் இதுக்கிட்டேருந்துலாம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, இது கொஞ்சம் கெட்ட செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ சொல்கிறா. அதுக்கப்புறம் இவங்களும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்க போக, திடீர்னு நம்ம மோமோவுக்கும் ஓக்குக்கும் வந்து ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். 2 பேருமே தலையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க. அதோட சாப்டர் 37 முடிஞ்சிருச்சு. சரி, சாப்டர் 38 வாங்க பார்க்கலாம். இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஓக்கு ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்க ஆரம்பிச்சுக்க, இவ்வளோ நேரம் நல்லா தாண்டா இருந்தன்ற மாதிரி என்னடா பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்ருப்போம் நம்ம ஜிஜி. நம்ம ஓக்கு என்ன பண்ணுவோன்னா, நேராக போயிட்டு கண்ணாடியை உடச்சி அந்த கிளாஸை வச்சு அவனையே குத்திக்க போவான். நம்ம ஜிஜிக்கு என்னமோ ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம ஓக்குவையும் மோமோவையும் தூக்கிட்டு ஓடுவான். பின்னாடி வந்து அந்த வாமு இவங்களை சேஸ் பண்ணிட்டு வரும். இருந்தால் அப்படியே அதே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வாமு எதுவும் பண்ணாமல் கவனம் இருக்கும். ஸோ நம்ம ஜிஜி வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கிட்ட போடுவான். அது சவுண்டு வந்து தான் அந்த கிளாஸை போயிட்டு அட்டாக் பண்ணும். இப்போ தான் நம்ம ஜிஜி வந்து கண்டுபிடிப்பான், இந்த மாதிரி அது சவுண்டை வச்சு தான் நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம மோமோ வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஓக்கு வந்து சிசர் எடுத்து கழுத்தில் குத்திக்க போவான். நம்ம ஜிஜியும் போயிட்டு என்னடா பண்ணுறான்ற மாதிரி சொல்லுவான்.
அதுக்கு நம்ம ஊக்குவோம் நான் சாவணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஜிஜி எதுக்கு இவன் இப்படி சொல்கிறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஜிஜிக்கு அவனோட பேரண்ட்ஸோட ஞாபகம் வரும். இவங்களும் இப்படி தான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிஜி அவங்கள காப்பாற்றிடுவான். ஆனால் அவங்களும் இதே மாதிரி தான் சாவணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. மறுபடியும் இங்கே நம்ம மோமோ வந்து மறுபடியும் கிளாஸை எடுத்துகிட்டு போயிட்டு குத்த ட்ரை பண்ணுவாள். கடைசியில் வயிற்றில் குத்திடுவா. பார்த்தா அவன் நம்ம டர்போ கிரானியை குத்திருப்பா. டர்போ கிரானியும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பா. நம்ம ஜிஜி கேட்பான் உனக்கு ஏதாவது ஆச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி அவங்க 2 பேருமே கட்டி போட்டுருவான். ஜிஜி வந்து டர்போ கிரானி கிட்ட கேட்பான் ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு டர்போ கிரானி சொல்லும் சைக்கிக் வேவ்ஸ்னால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லும். அப்புறம் வெளில காட்டுறாங்க. பார்த்தா அந்த வார்ம் வந்து என்னமோ சைக்கிக் வேவ்ஸ் மாதிரி தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதை வச்சு தான் இவங்க எல்லாருமே மேனிப்புலேட் பண்ணுது. நம்ம ஜிஜி கேட்பான் இப்போ இதுதான் பிரச்சனைனா ஏன் நான் மேனிப்புலேட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம டர்போ கிரானி சொல்லும் நீ இன்னும் அதை நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த சைடு என்ன ஆகும்னா நம்ம மோமோ வந்து மறுபடியும் கிளாஸ் எடுத்து நம்ம ஜிஜியை அட்டாக் பண்ண போவான். நம்ம ஜிஜி வந்து நிறுத்து மோமோ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவான். அவனுக்கும் மூஞ்சி ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும். இங்கே வெளில பார்த்தா அந்த வார்ம் வந்து நம்ம ஜிஜியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சைடு மறுபடியும் நம்ம மோமோ வந்து கிளாஸ் எடுத்து அவளையே மறுபடியும் சூசைட் பண்ணிக்க போவா. அவன் நம்மளோட டர்போ கிரானியும் லாக் பண்ணிடுவா. நம்ம ஜிஜி வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா ஜிஜி வந்து நம்ம ஓக்கோவோட கையும் கழட்டி போட்டிருப்பான். அவனும் அங்கே வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜிஜி வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நம்ம மோமோ மறுபடியும் அவளையே அட்டாக் பண்ண போக நம்ம ஜிஜி வந்து கையை விட்டு அவன் கை ஃபுல்லாக கிளாஸ்லாம் குத்திருக்கும். மறுபடியும் அவன் இவங்களை காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு வருவான். பின்னாடி அந்த வார்ம் வந்து இவங்களை சேஸ் பண்ணிகிட்டே வரும். நம்ம ஜிஜி வந்து இவங்களை தூக்கிட்டு போகிறப்ப சிப்பாகி கீழே விழுந்துருவான். நம்ம ஜிஜியும் இவங்க கிட்ட கதறி பார்ப்பான் இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம ஜிஜி வந்து அந்த வார்மை பார்ப்பான். அது இவங்க 3 பேருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜிஜி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டரில் ஒரு கோஸ்ட்டை காட்டியிருப்பாங்க. அதே மறுபடியும் காட்டி இந்த சாப்டரையும் முடிக்கிறாங்க. அண்ட் கைஸ் அடுத்த சாப்டர் போடுறதுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் ஒரு நிமிஷங்க நான் இதை சொல்ல போகிறதில்ல. என்ன மேட்டர்னா எனக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண நான் வீடியோ போட்டால் அது சரியாக வராது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் கைஸ். உங்களை இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டரை நான் வந்து போட்டுறேன். ஃபஸ்ட் சாப்டர் மீன்ஸ் சீசன் 4ஓட ஃபஸ்ட் சாப்டர். ஓகே இப்போ போயிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.